ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம சேனலில் சிம்பிளாகவும் வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸை வச்சியும் அதே சமயம் டைம் நிறைய எடுக்காமல் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் டேஸ்ட்டாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபிஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சிக்கன் கிரேவிக்கு நாம் ஒரு ட்ரை மசாலா அரைச்சிடலாம். ஸ்பைசஸ் எல்லாமும் சேர்த்துக்குங்க. நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு அளவுகளில் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எல்லாம் 1 டீஸ்பூன் சேர்த்து, தனியா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், வத்தல் மிளகாய் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கடாயை காய வச்சு அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு இதை வறுக்கணும். தீயை அதிகமாக வச்சு வறுக்காதீங்க. சிம்மிலே வச்சு வறுத்திங்கன்னா தான் எல்லாம் நல்லா வறுபட்டு ஃப்ளேவர் வரும். ஃப்ளேவர் வர ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்குங்க. அது கூட ஒரு 2 கொத்து கருவேப்பில்லை அதையும் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடுங்க. இந்தமாரி எல்லாம் செவந்து ஃப்ளேவர் நல்லா அரோமா வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அதில் ஆயில் சேர்த்து ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக, நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணி சேர்த்து அது கொஞ்சம் கிளாஸியாக வதங்கினோடனே 3 பச்சை மிளகாய், ஒரு 4 தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. 2 கொத்து கருவேப்பில்லை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, மல்லி எல்லாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சாஃப்டாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னாக்கா சீக்கிரம் வதங்கிடும். மல்லி, புதினாலாம் கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை நல்லா ஆற வச்சதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அடியில் பிடிக்கும். மஞ்சப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை கூட்டவோ குறைச்சவோ நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை சேர்த்து அதையும் நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுடுங்க. எல்லாம் பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவையும் அதுக்குள்ளே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு அடுப்பை இப்போ சிம்மிலே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. வச்சு இதையும் ஒரு 2 நிமிஷம் அதோடு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. சிக்கனை சேர்த்து இந்த சிக்கனும் இந்த மசாலாவும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. சிக்கனில் இந்த மசாலா ஃப்ளேவர், உப்பு, காரம் எல்லாம் ஏறுற மாரி அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணியை அதில் வேஸ்ட் ஆக்காமல் சேர்த்துக்குங்க. இதில் 2 நிமிஷம் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இதை வதக்கும் போது இன்னும் டேஸ்ட்டை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு செமி கிரேவியாக உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலருங்க நீங்கள் புதுவிதமாக ஏதாவது டிஷ்ஷு ட்ரை பண்ணணும் சிக்கனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸ் கூட, புலாவ் கூட, பிரியாணிக்கு கூட சைட் டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, கல் தோசை, இடியாப்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரியான ஒரு டிஷ்ஷு இது. நீங்கள் எல்லாம் சிம்பிளாக எல்லாம் வறுத்து அரைக்கிறது தான் உங்களுக்கு நாழி. ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் அரோமாவோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு செய்யறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான். ரொம்ப டேஸ்டான சிக்கன் கிரேவி. இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம சேனலில் இதை மாதிரி வந்து நிறைய வித்தியாசமான சிக்கன் கிரேவி எல்லாம் போட்டிருக்குறோம். குருமா, கிரேவி, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வித்தியாசமாகவும் குயிக்காகவும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலில் நிறைய இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், பேச்சுலருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.